வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம்ம லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 1 குறிப்பேடு 25வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 30.45% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கோவில் பாடற்குழுவினர். தாவீதும் படைத்தலைவர்களும் ஆசாபு, ஏமான், எதுத்தூன் ஆகியோரின் புதல்வருள் சிலரை தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் கைத்தாளங்களையும் இசைத்து இறைவாக்குரைக்க நியமிக்கப்பட்டனர். பணியாளர் பட்டியலும் அவர்கள் செய்த பணிகளும் பின்வருவனவ. ஆசாவின் புதல்வர் சக்கூர், யோசேப்பு, நெத்தனாயா, அசரேலா. இவர்கள் ஆசாவின் மேற்பார்வையில் அரச கட்டளைப்படி இறைவாக்குரைத்தனர். எதுத்தூனும் கெதலியா, செரி, ஏசாயா, அசபியா, மத்தித்தையா ஆகிய எதுத்தூனின் புதல்வர்கள் மொத்தம் 60. இவர்கள் தந்தை எதுத்தூனின் மேற்பார்வையில் சுரமண்டலத்துடன் இறைவாக்குரைத்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழும் செலுத்தினர். ஏமானின் புதல்வர் புக்கியா, மத்தனாயா, உசியேல், செபுவேல், எரிமோத்து, அனனியா, அனானி, எலியாத்தா, கெதல்தி, ரோமம்தி, எசேர், யோசபக்காசா, மல்லூத்தி, ஓதிர், மகசியோத்து. இவர்கள் எல்லாரும் அரசரின் திருக்காட்சியாளரான ஏமானின் புதல்வர். ஆற்றலை உயர்த்துவதாக கூறிய வாக்குறுதியின்படியே கடவுள் ஆமானுக்கு 14 புதல்வரையும் 3 புதல்வியரையும் அளித்திருந்தார். இவர்கள் எல்லாரும் தங்கள் தந்தையின் மேற்பார்வையில் ஆண்டவரின் கோவிலில் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலமாகியவற்றை இசைத்து கடவுளின் கோவிலில் பணியாற்றினர். இவ்வாறு ஆசாபு, எதுத்தூன், ஏமான் ஆகியோர் அரசரின் கட்டளைப்படி செயல்பட்டனர். இவர்களும் இவர்களின் உறவின் முறையினராக ஆண்டவரின் பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்களும் மொத்தம் 288 பேர். முதியோரும் இளைஞரும் ஆசிரியரும் மாணவரும் யாவரும் ஒன்றுபோல் திருவுளச்சீட்டின் மூலமாக முறைப்பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். சீட்டு விழுந்த முறை. முதல் சீட்டு ஆசாபு குடும்பத்தின் யோசேப்புக்கு. 2வது கெதலியா, அவர் சகோதரர்களும் அவர் புதல்வர்களுமாகிய 12. 3வது சக்கூர், அவர் புதல்வர்கள் அவர் சகோதரர்களாகிய 12. 4வது இட்சரி, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 5வது நெத்தனாயா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 6வது புக்கியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 7வது அசரேலா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 8வது ஏசாயா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 9வது மத்தனாயா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 10வது சிமையி, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 11வது அசரியேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 12வது அசபியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 13வது சூபாவேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 14வது மத்தித்தையா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 15வது இரேமோத்து, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 16வது அனனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 17வது யோசபக்காசா, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 18வது அனானி, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 19வது மல்லூத்தி, அவர் புதல்வர்கள் சகோதரர்களாகிய 12. 20வது எலியாத்தா, அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12. 21வது ஓதிர், அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12. 22வது கெதல்தி, அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12. 23வது மகசியோத்து, அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12. 24வது ரோமம்தியசேர், அவர் புதல்வர் சகோதரர்கள் 12. நாம் 1189 அதிகாரங்களில் 363 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிட்டோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.